என்னோட பேர் மேனகா. நாங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் வள்ளியூர் பக்கத்தில் இருக்கிற சண்முகபுரங்கிற கிராமத்தில் இருக்கிறோம். என் ஹஸ்பண்ட் கான்ட்ராக்டர். 7 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்தது. நாங்கள் எங்கள் குடும்பம் பெரிய குடும்பம். நிறைய ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் போகும்போது நிறைய பேர் வந்து கேட்பாங்க. நான் நார்மலாக தான் நிற்பேன் இந்த இடத்துல. அவங்க அந்த இடத்துல வந்து கேட்கும்போது நான் கஷ்டமாயிரும். எனக்கு இல்லை அப்படிங்கிறத அவங்க நினைவுபடுத்துகிறாங்க அப்படின்னு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பேச முடியாமல் சிரிச்சுட்டே போயிடுவேன். அழுதுருவனோ அப்படிங்கிற பயத்தில் அப்படியே நான் சிரிச்சுட்டே போயிடுவேன். மொத்தத்தில் ஒரு கூட்டத்தில் நிற்கிறதுக்கு ஒதுங்கி தான் நான் நிற்பேன். இந்த குழந்தை இல்லைங்கிற காரணத்தினால நான் மேக்சிமம் நேரத்துடன் சேர்ந்து இருக்க மாட்டேன். கொஞ்சம் ஒதுங்கியே தான் நிற்பேன். நைட்டு தனியாக இருந்தாலுமே நாலு தான் என் ஹஸ்பண்ட் கவலைப்படுவாங்களோன்னு நினச்சி தனியாக இருந்தாலுமே. நோய் இருக்கிறவங்கள கூட நோயாளியாக தான் நினைக்கிறாங்க. ஆனால் குழந்தை இல்லைன்னா ஒரு பாவியாக தான் நினைக்கிறாங்க. அவங்க வந்து நம்மள்கிட்ட பேசும்போது ஏதோ ஒரு பாவி மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. அதனால தான் இவங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி அவங்க பார்க்குறாங்க. குழந்தை இல்லாமல் 1 வருஷம் கழித்து நாங்கள் ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம். ஹாஸ்பிட்டலில் போகும்போது ஃபஸ்ட்டு ஐவிஎஃப் தான் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. நார்மலாக கன்சீவாக கஷ்டம், நீங்கள் ஐவிஎஃப் தான் கண்டிப்பாக போகணும் அப்படின்ட்டாங்க. நாங்கள் நிறைய ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தோம். ஒரு ஹாஸ்பிட்டல் தான் எப்படி சொல்கிறாங்கன்னு. அங்கேயும் போகும்போது ஐவிஎஃப் தான் பண்ணணும்னு சொன்னாங்க. அப்புறம் ஒரு 5 வருஷம் கழித்து 2022 ஐவிஎஃப் ஆரம்பித்தோம். அது ஒரு சின்ன ப்ராசஸ் இல்லைங்கிறதுனால ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணோம். ஜூனில் ஃபஸ்ட்டு ஐவிஎஃப் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு ஐவிஎஃப் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அடுத்து செப்டம்பரில் செகண்ட் ஐவிஎஃப் பண்ணாங்க. செகண்ட் ஐவிஎஃப்பும் ஃபெயிலியர் ஆகிட்டு நான் ஐவிஎஃப் பண்ணிவிட்டு அன்றைக்கி டாக்டர் எனக்கு ஃபெயிலியர், இதுக்கு பிறகும் நீங்கள் அப்போ ட்ரை பண்ணணும்னா நீ ஐவிஎஃப் தான் அடுத்து ட்ரை பண்ணணும். மொத்தம் 12 லட்ச ரூபா கிட்ட செலவாயிட்டு நல்ல கடனும் ஆயிடுச்சு. அதுக்கு மேலே ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கே விருப்பம் இல்லை. வெறுத்துட்டு ட்ரீட்மெண்ட்னு அதுக்கப்புறம் நான் ஹாஸ்பிட்டல் போகவே மாட்டேன் அப்படின்னு முடிவெடுத்துட்டு வந்துட்டேன். இப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கும்போது அக்டோபர் மாதம் 2022 வருஷம் வியாழக்கிழமை நடக்கிற அற்புத விடுதலை பிரார்த்தனை கூட்டத்தில் கலந்துக்கிட்டேன். அங்கே செல்லாராணி அக்கா ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ நானும் அழுது ப்ரேயர் பண்ணேன். இசப்பா, கற்பத்தின் கனி கர்த்தரால் வரும் பலன். இதுக்கு பிறகு நான் எந்த ஹாஸ்பிட்டலுக்கும் போக மாட்டேன். நீங்கள் தந்தா நான் வாங்கிக்கிறேன். இதுக்கு மேலே நான் எந்த ஹாஸ்பிட்டலுக்கும் போக மாட்டேன்னு அழுது ப்ரேயர் பண்ணிவிட்டு ஜெபக்குறிப்பு எழுதி போட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அதை தொடர்ந்து அக்டோபர் போனேன். நவம்பர், டிசம்பர் 2 மாதம் போச்சு. ஜனவரி மாதம் கர்த்தர் குறித்த அற்புதத்தின் நாள் வந்தது. இசப்பா எங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செஞ்சாங்க. என்னால் நம்பவே முடியலாத நான் அன்னைக்கே ஹாஸ்பிட்டல் போயிட்டேன். ஏன்னா நடக்காதுன்னு சொன்னாங்க. நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டேன். டாக்டர்கிட்ட கேட்டேன், கடவுள் கிருபையில உனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் அந்த டெஸ்ட் பண்ணது வந்து நாங்கள் ஒரு 8 டைம் டெஸ்ட் பண்ணியிருக்கோம். எந்த டைமே டபுள் கோட் விழுந்ததே கிடையாது. கடைசியாக பண்ணதில் டபுள் கோட் விழுந்துச்சு. ரொம்ப சந்தோஷப்பட்டோம். நான் நேரு அம்மாட்ட போய் சொன்னேன். அம்மாவும் அழுதாங்க. இப்படி இருக்கும்போது கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி 2023 வருஷம் இசப்பா எங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையை தந்து ஆசீர்வதித்தாங்க. அவன் முகத்தை பார்க்கும்போது எல்லா கவலையுமே மாறிட்டு, முன்னாடி வரைக்கும் வாழ்க்கையில் எதுவுமே இல்லையோங்கிற ஒரு எம்டி இருந்தது. இப்போ எல்லாமே இருக்குது, ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு எல்லாமே. இப்போ குழந்தை கூட விளையாடிட்டு இருக்கிறது, எனக்கு அவன் பார்த்து சிரிக்கிறது, நான் அவனை பார்த்து சிரிக்கிறது, அவன் என் கூட வர்றது, தூக்கிட்டு போகிறது, அதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வந்த உடனே பார்த்த உடனே சிரிச்சிடுவான். சிரித்த உடனே அவன் தூக்கின உடனே கையில் வந்துடுவான். எங்கள் வீட்டில் குழந்தை சத்தம் கேட்குமா, ஒரு தொட்டில் கட்டுவோமா அப்படின்ட்டுலாம் ரொம்ப நாள் எதிர்பார்த்துருந்தோம். இப்போ எங்களை ஆசீர்வதிச்சிருக்காங்க. இப்போ எங்கள் வீட்டில் குழந்தை சத்தம் கேட்கு நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம்.